ஹலோ எவ்ரிவன். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற விட்டமின் டி சிரப் இல்லை சஸ்பென்ஷன் என்ன இருக்கோ அது போன் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து விட்டமின் டி வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்தது, தேவைப்படுற அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து போன் டெவலப்மெண்ட்டோடு சேர்ந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய கோல்டு காஃப் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் கூட கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லும். ஏன்னா விட்டமின் டி வந்து இம்யூன் சிஸ்டமை வந்து என்ஹான்ஸ் பண்ணும், இல்லைன்னா பூஸ்டப் பண்ணும். அதனால் விட்டமின் டி வந்து குழந்தைங்களுக்கு தேவை. ஸ்டடீஸில் பார்க்கும்போது விட்டமின் டி கம்மியாக இருக்கிற குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் கோல்ட் அண்ட் காஃப் இல்லைனா ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அட்டாக் ஆகுதுன்னு சொல்லுது. ஸோ அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு கோல்டு காஃப் ஃப்ரீக்வெண்ட்டாக வருது அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் டி லெவல்ஸை செக் பண்ணிவிட்டு அது சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கான மெத்தடை வந்து பார்க்கணும். ஈதர் அவங்கள சன்லைட் எக்ஸ்போஷர் பண்ண வைக்கணும், இல்லைனா விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்.